அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பெல்ட் பட்டி தான் நம்ம வந்து தைக்க போறோம். லைனிங் கிளாத்ல மொத்தம் நான் 6 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த சைடு ஒரு 3 பீஸ், அந்த சைடு ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 40 சைஸுக்கு லைனிங் கிளாத் கரெக்டா 1.5 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். பெல்ட் பட்டி கனமா கொடுக்கணும் அப்படின்னா 1.5 மீட்டர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப இந்த சைடு ஒரு 3 பீஸ், அந்த சைடு ஒரு 3 பீஸ் கரெக்டா வச்சுக்கலாம். சென்டர் பகுதியில ஹைட்டான பகுதியை கரெக்டா வச்சுக்கணும். மெயின் கிளாத்ல பாத்தீங்கன்னா 4 பீஸ் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு 2 பீஸ், அந்த சைடு ஒரு 2 பீஸ், இது மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து கரெக்டா வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா 5 துணியையுமே சேர்த்து வச்சு கரெக்டா ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேரா நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த 5 பீஸ் கொடுத்து நம்ம தச்சோம் அப்படின்னா அந்த பெல்ட் பட்டி மேல சுருளவே சுருளாத அந்த கப்பகுதியும் நம்மளுக்கு அழகா எடுத்து காமிக்கும். கண்டிப்பா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடுமே பாருங்க, அந்த 5 பீஸையுமே நேரா கரெக்டா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேரா நம்ம தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தை மேல் பக்கமா வச்சுட்டு அந்த லைனிங் கிளாத் 3 பீஸ், மெயின் கிளாத் 1 சேர்த்து அந்த 4 பீஸையுமே நம்ம ரைட் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு பிசுறு பகுதியுமே ரைட் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் நம்ம சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல் தான். அதுக்கப்புறமா நம்ம வந்து 2ஆ மடிச்சு விட்டுட்டு மெயின் பக்கத்துல நம்ம படிமான தையல் ஓரத்திலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தச்சோம் அப்படின்னா பினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நடுவுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைனிங் கிளாத் வந்துடும். ஓகேங்களா? நம்மளுக்கு மெயின் கிளாத்ல 4 பீஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உள்பக்கம் என்ன கலர் துணி கொடுத்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. உள்ளேயும் வெளியிலையுமே நம்மளுக்கு வந்து மெயின் கிளாத் கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? இந்த படிமான தையல் போட்டுட்டு நல்ல பக்கமா திருப்பி ஓரத்திலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டான மெத்தடு. சின்ன சின்ன நுணுக்கங்கள் கண்டிப்பா தெரிஞ்சா மட்டும்தான் பிளவுஸை வந்து நம்ம அழகா நீட்டா பினிஷ் பண்ணி தைக்க முடியும். இப்ப 2 துணியையுமே கரெக்டா சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்க, அந்த 2 தையல் நம்ம போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா கெட்ட பக்கமா வச்சுக்கணும். ஒரு தையல் போட்டதை நல்ல பக்கமா வச்சுக்கணும். அந்த பெல்ட் பட்டியோட உயரம் பாத்தீங்கன்னா சேமா வச்சுக்கணும், மாத்திரக்கூடாது. கீழே பாருங்க கரெக்டா வச்சுட்டு அந்த ஜாயிண்ட் வரக்கூடிய அந்த தையலுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் இணைக்கிறதுக்கு நம்ம சேர்த்து குறிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப அளந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட் வந்து 4.25 இன்ச் வருது. இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சை நம்ம லெஸ் பண்ணி குறிச்சுக்கணும். இந்த சைடு 4.25 அப்படின்னா அதுக்கு எதிர்ப்புறம் ஒரு 1/2 இன்ச்சை லெஸ் பண்ணி 4.25 அந்த அளவுக்கு குறிச்சிட்டு இதே மாதிரி ஒரு வளைவு சேப்பா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல உயரமான பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.